தற்போது வில்லியனூர் தொகுதியிலே களம் காணும் வெற்றி வேட்பாளர் திரு நந்தகோபால் அவர்களை ஆதரித்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பிரச்சார வெற்றி பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தற்போது கோபால் சாமி நாயக்கர் மண்டபம் அருகில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய பிரச்சார வெற்றி பயணத்தை துவக்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். வில்லியனூர் தொகுதி கழக வேட்பாளர் நந்தகோபாலை ஆதரித்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்கி இருக்கிறார். என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான அன்பு தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான, புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான, என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே மற்றும் பேரன்பு கொண்ட புதுச்சேரி மாநில மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காகவும் இங்குள்ள மக்களின் நலனுக்காகவும் புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் களம் காண்கிறோம். புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் பரிபூரண ஆசியோடு அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் முன்னாள் IFS அதிகாரி திரு சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமையிலான செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்ற கழகத்தோடும் மற்றும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியோடும் இணைந்து போட்டியிடும் நிலையில் இந்த தேர்தலில் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் பொற்கால ஆட்சியை அமைத்திடுவோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநிலம் இன்றைக்கு முழுமையாக வளர்ச்சி பெறாத மாநிலமாக விளங்குகிறது. முறையான சாலை வசதி இல்லை, மக்களுக்கு நெருக்கமான இடங்களில் கூட தேவையான பாலங்கள் அமைத்து தரப்படவில்லை, சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாக உள்ளது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கும் பாதுகாப்பு மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இதில் தமிழ்நாட்டிற்கும் புதுச்சேரிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. புதுச்சேரி மாநில அந்தஸ்து வேண்டும் என்பது இங்குள்ள மக்களின் நெடுநாளைய கோரிக்கையாக உள்ளது. இங்குள்ள அரசுகள் யாரும் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டது. கடந்த 2011ஆம் ஆண்டு அம்மா அவர்கள் இதே கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு இருக்கின்ற முதல்வரோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டதால் தான் திரு ரங்கசாமி அவர்கள் முதல்வர் ஆனார். ஆனால் மறுநாளே அவர் நமது கூட்டணியை முறித்துக் கொண்டது அனைவரும் அறிந்தது. அன்றைக்கு நாம் ஆட்சியில் பங்கு பெற்றிருந்தால் இன்றைக்கு கண்டிப்பாக புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைத்திருக்கும். எனவே புதுச்சேரி மக்களின் நலனில் அக்கறை கொண்ட நமது கூட்டணியை சேர்ந்த வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். வில்லியனூர் தொகுதி இங்கு எங்களுடைய கட்சியின் சார்பாக நந்தகோபால் இருக்கிறார். அவர் உங்களோட கூடவே இருப்பவர். அவருக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வெற்றியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரியில் இதுவரை ஆட்சியில் இருந்தவர்கள் யாரும் மீனவர்களின் நலனையோ இளம் வயதினருக்கு வேலை வாய்ப்போ எதுவுமே செய்து கொடுக்கவில்லை. மீன்பிடி தடைக்காலங்களில் பாத்தீங்கன்னாக்க நிவாரண தொகை உயர்த்தி வழங்கப்படவில்லை மீனவர்களுக்கு. அதே போன்று கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் தூண்டில் வளைவு அமைத்து தர எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. காரைக்கால் மீனவர்களை இலங்கை அரசு கைது செய்வது தொடர் கதையாகிவிட்டது. திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்ததால் தான் இன்றைக்கு நமது மீனவர்களுக்கு இந்த அவல நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இந்த வில்லியனூர்ல நிறைய பிரச்சனைகள்லாம் சொன்னாங்க. குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை சரிவர கொடுக்கல அப்படிங்கறத சொல்றாங்க. கடல் நீர் உட்புகுவதை தடுக்க நிலத்தடி நீர் மேலாண்மை செய்யவில்லை, ஏன் என்று கேட்கிறேன். உத்திராணிப்பேட்டை, பெரியப்பேட்டை பகுதிகளில்
சாலை வசதிகள் சுத்தமாக இல்லை. கூடப்பாக்கம் பகுதியில் நரிக்குறவ மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்காமல் இருப்பது ஏன் என்று தெரியவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இதெல்லாம் செய்து கொடுப்போம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். உப்பு நிறைந்த குடிநீரை மக்கள் பயன்படுத்தும் நிலையில் உள்ளனர். இதற்கெல்லாம் ஒரு விடுவு காலம் வர வேண்டும் என்றால் இதுவரை இருந்த அரசுகளுக்கு வாக்களிக்காமல் எங்களுடைய கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் நிச்சயமாக மக்களுக்கான ஆட்சியாக இந்த புதுச்சேரியில் இருக்கும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். புதுச்சேரி மக்களின் நலனுக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் நாங்கள் அயராது பாடுபடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு தங்களது பெருவாரியான ஆதரவினை அளித்து புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு புதிய மாற்றத்தை நீங்கள் உருவாக்கிட வேண்டும் என்று கேட்டு எங்களுடைய வெற்றி சின்னமான தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து நமது வேட்பாளர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு புதுச்சேரி மாநில மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நேர்மையான IFS அதிகாரியாக உங்கள் ஊரிலேயே பணியாற்றிய திரு சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமையிலான செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு வைரம் சின்னத்தில் தங்களது பொன்னான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர்களுக்கும் தங்களது ஆதரவினை வழங்கி வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நாளை நமதே, வெற்றி நமதே. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.